Hello everyone, welcome to PYQ series. இந்த PYQ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 9 क्वेश्चन பேப்பர்ல இருக்க क्वेश्चंस எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். அதாவது NT என்னைக்குல இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க எல்லா क्वेश्चन நம்ம சால்வ் பண்றோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் லெசன்ல இருக்க क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நல்லா பாரு. In which of the following process heat is neither absorbed nor released? தெர்மோடைனமிக்ஸ் பேரை கேட்டோன்னே சும்மா அதறதுல அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா? இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் லெசன் ஃபிசிக்ஸில் நான் சொல்லுவேன். சரியா? ரொம்ப இது வந்து அவ்வளோ கஷ்டமான லெசன்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான லெசன். இதில் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் எதில் ஹீட் அப்சர்வ் ஆகுது ரிலீஸும் ஆகாது? அடியாபேட்டிக் ப்ராசஸில். அடுத்த கொஸ்டின் பாரு, த வேல்யூ ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி. சரியா? இந்த காமாவோட ஃபார்முலா தெரியும் அப்படின்னு சொன்னால் காமா இஸ் ஈக்குவல் டு 1 + 2/f. சரியா? இதெல்லாம் நிறைய நான் டைரெக்டாக கொடுத்தே வச்சிருக்கேன். ஹைட்ரோஜனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தனா 5. ஏன்னா இது ஒரு டைஅட்டாமிக். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 5 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா காமா எவ்வளோ கிடைக்குது உனக்கு? 5 தூக்கி போட்டேன்னா 7/5. 7/5 எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது? இதில் ஆகலை. நெக்ஸ்ட் பாரு, ரெண்டுத்துக்குமே 5/3 தான் கொடுத்துருக்கேன். அப்போ 5/3 தான் ஆன்சர்னு வந்துச்சு. சரியா? எப்படி சார் வந்துச்சு? ஹீலியம் ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ். மோனோ அட்டாமிக் சொன்னா அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்ப இந்த இடத்துல 3 தூக்கி போட்டேன்னா 3 + 2 5/3 ஆயிரும். கரெக்டா? 3 + 2 வந்து 5/3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? another identical diatomic gas whose molecules are not rigid and have vibration. எப்ப இந்த வைப்ரேஷன்ங்கிற வார்த்தை வருதோ அதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 கூட்டிடு. ஆல்ரெடி டைஅட்டாமிக்னா எவ்வளோ? 5. இப்ப 2 கூட்டிட்டேன்னா ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ? 7. அப்ப இந்த இடத்துல 7 தூக்கி போட்டேன்னா 7 + 2 என்ன ஆயிரும்? 9/7. புரியுதா? இதுதான் உன்னோட ஆன்சர். 2 cylinders A and B of equal capacity are connected to each other via stop clock. அதாவது ஒரு சட்டி வச்சுக்கோ, இங்க இன்னொரு சட்டி வச்சுக்கோ. இது ரெண்டுத்துல என்ன பண்ணிரு? இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் கிளாக் போட்டு, சரியா? ஸ்டாப் கிளாக் போட்டு சொல்லி வச்சிரு. அதாவது என்னன்னா நான் ஓப்பன் பண்ண மட்டும் இப்படி போகும். ஓகேவா? இல்லைன்னா போகாது. அப்போ இந்த இடத்துல இந்த பிப்பெட்டில் பார்த்துருக்கியா? கீழே வந்து இப்படி ஓப்பன் பண்ண தண்ணி கீழே போகும், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அப்படி நிற்கும்ல, அதே தான். அப்போ என்ன சொல்கிறாங்க? ரெண்டுலேயுமே ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது. பியில் எதுவுமே இல்லையா? அப்போ இங்கே இனிஷியல் ப்ரெஷர் என்ன? இனிஷியல் ப்ரெஷர் 0. ஏன்னா வேக்யூம். இனிஷியல் வால்யூம் என்ன? 0. டெம்பரேச்சர் எதுவுமே இருக்காது, ஏன்னா மாலிக்யூல் இல்லை. கரெக்டாக இல்லையா? இங்க என்ன? இங்க ஏதோ ஒரு பிரஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், ஏதோ ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். கரெக்டா இல்லையா? the entire system is thermally insulated. thermally insulated என்ன? வெளியில இருந்து எந்த விதமான ஹீட் உள்ள வர முடியாது. வெளியில இருந்து எந்த விதமான ஹீட் உள்ள வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஹீட் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். இது அடியாபேட்டிக் ப்ராசஸ். நீங்க இதை ஓப்பன் பண்ணணும் பாரு, இங்க இருந்து கேஸ் மாலிக்யூல் அங்க போகுமா? போகாதா? போகும். அப்ப பிரஷரும் மாறும், வால்யூமும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரும் மாறும். ஆனா எது கான்ஸ்டன்ட்? Energy constant. The efficiency of Carnot engine. Carnot engine deleted தானே? Carnot engine deleted இல்லையா? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிரு, நான் அடுத்த क्वेश्चन போறேன், அதுக்குள்ள நீ சொல்லிரு. The PV diagram for an ideal gas in the piston. Okay, நல்லா பாரு, இனிஷியல் ஸ்டேட் இவ்வளோ, ஃபைனல் ஸ்டேட் இவ்வளோ. பிரஷர் மாறவே இல்லை. ஆமாவே இல்லையா? பிரஷர் மாறவே இல்லை. பிரஷர் மாறவே இல்லைன்னா பிரஷர் கான்ஸ்டன்ட். அது என்ன ப்ராசஸ்? ஐசோபாரிக். ஓகே, ஸோ இது டெலிட்டட்ன்ட்டாங்க. கார்னட் இன்ஜின் வந்து டெலிட்டட், அதனால நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். இந்த பீக் வோல்டேஜ் பாவீங்களா? ஏசியில் தூக்கி இங்கே போட்டேன்னா ஓகே, என் அனாலிசிஸில் தப்பு இருந்திருக்கு. இது வந்து இந்த லெசன் கிடையாது, இது ஏசியில் வரும். ஓகே, an ideal gas follow a process described by the equation PV² is equal to T from the initial P1 V1 T1 to P2 V2 T2 thermodynamics where C is a constant. Okay, basically இது என்ன ப்ராசஸ்னு கேட்டால் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஏன்னா PV பவர் கான்ஸ்டன்ட்னு சொன்னால் இது என்ன ப்ராசஸ்? அடியாபேட்டிக் ப்ராசஸ். கரெக்டாக இல்லையா? ஓகே சார். இப்போ ஈக்குவேஷன் கேட்குறான். நல்லா பாரு, கேப்பே கொடுக்கலையா? நான் ஒரு 2 ஸ்லைடு ஆட் பண்ணிக்கிறேன்.
P V square equal to constant அப்படின்னு சொன்னா P is inversely proportional to V square னு சொல்லலாமா? கரெக்டா இல்லையா? அதாவது வால்யூம் அதிகமா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும். அப்ப நான் எப்படி எழுதலாம்? பிரஷர் 1 greater than pressure 2 இருந்தால் வால்யூம் 1 எப்படி இருக்கும்? less than வால்யூம் 2 இருக்கும். கரெக்டா இல்லையா? இல்ல இதுக்கு உல்டாவும் பாசிபிள். ஏன்னா அவங்க இன்க்ரீஸா டிக்ரீஸாலாம் எதுவுமே சொல்லலை. ஒன்று அவங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகுறீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவன் எதுவுமே மென்ஷன் பண்ணல இந்த கொஸ்டின்ல. இல்லைன்னா என்ன பாசிபிலிட்டி? ப்ரெஷர் குறையுது, அப்போ என்ன ஆகணும்? வால்யூம் கூடணும். இது மட்டும்தான் பாசிபிளா? இல்லை. நல்ல ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கு இருக்கு, ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கு இருக்கு. இது கிடையாது. ஏன் இல்லை? ஏன்னா ரெண்டுமே கூட்டி இருக்கான். இதுக்கு சாத்தியம் இல்லை. எதுவும் பாயில்ஸ் வந்து செத்தாதான் இதெல்லாம் சாத்தியம். பாயில்ஸ் இல்லை, நான் செத்துட்டேயா இப்போ சாத்தியமா? இல்லையா, சாரி, சரியா? ஏன்னா ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ இது பாசிபிள் இல்லை. வால்யூமும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? நல்லா பாரு, இந்த ப்ரெஷருக்கு பதிலானா என்ஆர்டி பை வால்யூம்னு போட்டேன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப டி இன்டூ வி எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. கரெக்டா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லலாம்? டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா வால்யூம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா தப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒன்று டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் வால்யூம் கம்மி, இல்லைன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் வால்யூம் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு நல்லா பாரு, P n ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் by p ஸ்கொயர். கரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? விக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இப்போ இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் கம்மின்னு சொல்கிறான். எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் கிடைக்குது. நீ இப்படிலாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, சரியா? வாசிம் சார் தெரியுமா? எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட அவர் வந்து இது ஒன் ஷாட் வீடியோ போட்டிக்கிட்டு இருந்தார். கரெக்டாக ஒன் ஷாட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 3 லெசன் வந்து காலிலேருந்து மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தார். முடிச்சாரா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, சரியா? ஏன்னா நான் வந்து காலிலேருந்து 2-3 தடவை யூடியூப் போனப்போ எப்போ போனாலும் அவர் வந்து ஒன் ஷாட் நடத்திக்கிட்டு இருந்தார், எனக்கு தெரியும். அப்போ நல்லா பாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா நீ இப்படி எழுதணும் கூட அவசியம் இல்லை. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன? இது கூடிச்சுன்னா அது கூடணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். அது மேட்ச் ஆகுதா? வால்யூம் பார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதுவும் மேட்ச் ஆகல. மிச்சம் இருக்கிறது என்ன? வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? ஓகேவா? ஓகே, முடிச்சிட்டார். நல்லது. இது என்னது? கார்னட் இன்ஜின் டெலீட்டடியா? For the given cycle work done during isobaric process. ஓகே, அவன் மொத்த ஒர்க் டன் கேட்கல, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் ஒர்க் டன் கேட்டால் என்ன பண்ணுவேன்? கார்னட் இருக்குன்னு சொல்கிறான் இந்த பையன் மட்டும். இப்போ கார்னட் இருக்கா, டெலீட் ஆயிடுச்சாயா? எல்லார்கிட்ட நான் கேட்டேன், எல்லாரும் டெலீட்டட்னாங்க. இந்த பையன் எய்ம் டாக்டர் மட்டும் இப்போ வந்துட்டு ஹீட் இன்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் டெலீட்டட். கார்னட் இருக்கா? சரி, பேசிக்கலி அப்படி பார்த்தாலும் இது ஹீட் இன்ஜின் ரெஃப்ரிஜரேட்டர் தானே. கார்னட் இன்ஜின் ஹேஸ் அன் எஃபிஷியன்சி ஆஃப். அப்போ இது பேசிக்கலி உனக்கு என்ன தான்? ஹீட் இன்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் கான்செப்டில் தான் வரும். ஏன்னா சோர்ஸு சிங்க்கு 50% எஃபிஷியன்சி.
இல்லைனாலும் இது சால்வ் பண்ணது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? நல்ல ஒரு கார்னட் இன்ஜினோட எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்து 1/T2 - T1. எது பெருசுனா கீழே இருக்கிறது பெருசு. இல்லை நீ சப்ராக்ட் பண்ணுவ, அவ்வளோதான். சப்ராக்ட் பண்ணுறப்ப எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வேல்யூ பெருசாக இருக்கணும். 50% என்ன? இந்த வேல்யூ 1/2. A Carnot engine has an efficiency of 50% and the source அதிகமான temperature 327. ஓகே, நான் மேலே 327 கன்ஃபியூஷன் வேணாம், கெல்வின் கே மாற்றிக்கோ. 327 கெல்வின் எழுதுனா என்ன எழுதுவா? 600. கிராஸ் மல்டி வேவினுக்கோ 600 is equal to 1200 minus 2 times T2. இந்த டேர்ம் வாங்கிட்டு அந்த டைம் இங்கிட்டு, அப்போ 2 times T2 is equal to 600. அப்போ T2ஓட வேல்யூ என்ன? 300. அப்போ வேல்யூ என்ன? 27 டிகிரி செல்சியஸ். புரியுதா? அப்படி இல்லைன்னா டைரக்டான லாஜிக் யூஸ் பண்ணு. 1/2 is equal to 1 minus 1 ஏதோ டெம்பரேச்சர் இருக்கு. சரியா? இது T2, இது T1, இது T2, இது T1. இப்போ நல்லா பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணி எனக்கு 1/2 கிடைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ல இருந்துன்னா எதை சப்ராக்ட் பண்ண எனக்கு 1/2 கிடைக்கும்? 1ல இருந்து 1/2 சப்ராக்ட் பண்ணாதான் 1/2 கிடைக்கும். ஆமாவா இல்லையா? 1ல இருந்து 1/2 சப்ராக்ட் பண்ணாதான் 1/2 கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். நான் 1ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு 3/4 கிடைக்கும். உடனே சொல்லக்கூடாது சார் 1ல இருந்து 3/4 சப்ராக்ட் பண்ணாதான் 3/4. ஏன்? இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க 1ல இருந்து 1/2 சப்ராக்ட் பண்ணால் 1/2. அப்போ 1ல இருந்து 3/4 சப்ராக்ட் பண்ணால் 3/4. அப்படி கிடையாதுயா. சரியா? கொஞ்சம் எல்சிஎம் சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கணும்? 1/2 இருக்கணும். மேலே இருக்கிறது எனக்கு தெரியாது, கீழே இருக்கிறது 600. அப்போ மேலே என்ன வரணும்? இந்த வேல்யூ 1/2 வரணும்னா மேலே என்ன இருக்கணும்? 300 இருக்கணும். 300க்கு ஆன்சர். சிலபஸ் ஃப்ரேம் பண்ண லூஸ் மாதிரி பண்ணியிருக்காங்களா? கார்னட் இன்ஜினை வச்சுக்கிட்டு ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர். அப்போ இந்த எஃபிஷியன்சி வருது, இதெல்லாம் எங்கே போய் சேர்ப்பாங்க? இது கார்னட் இன்ஜினா? அதே இந்த ஒர்க் டன்னு கேட்டால் ஹீட் இன்ஜினா? அவன் பாடு, எனக்கு என்ன? கண்டக்ட் பண்ண போகிறது அவன், எழுத போகிறது நீங்கள். உட்காந்து போராட்டி முடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாரு, இந்த கிவன் சைக்கிள் ஒர்க் டன் டியூரிங் ஐசோபாரிக் கேட்டிருக்கான். சப்போஸ் கொஸ்டின் ஐசோபாரிக் கேட்காம வாட் இஸ் த ஒர்க் டன் டியூரிங் த ஹோல் சைக்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. மொத்த சைக்கிளில் உங்கள் ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் மொத்த சைக்கிள். அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. இதோட பேஸ் எவ்வளோ? 3. இதோட ஹைட் என்ன? 3. அப்போ ஆன்சர் என்ன? half into base into height 300. கரெக்டா? இன்டூ 3. அப்போ 450 வரும். பட் கேள்வி அது கிடையாது. சரியா? நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அவன் டோட்டல் ஒர்க் டன் டியூரிங் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு கேட்டாங்கன்னா 450. டோட்டல் ஒர்க் டன் கேட்டாங்கன்னா இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளோ? 450. சப்போஸ் அவன் வாட் இஸ் அ ஒர்க் டன் டியூரிங், இது என்ன ப்ராசஸ்யா? இப்போ நான் கோடு கிறுக்கிக்கிட்டு இருக்கேன் பற்றி, இது என்ன ப்ராசஸ்? இந்த ப்ராசஸ் அப்போ ஒர்க் டன் என்ன? இப்போ கிறுக்கின கோடோட ப்ராசஸ் பேர் என்ன? அதில் இருக்க ஒர்க் டன் எவ்வளோ? எல்லாரும் அவங்கவுங்க மார்க்கரை என்டர் பண்ணுங்க. வெரி குட். ஒருத்தவங்க மார்க் என்டர் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஒர்க் டன் இன் சைக்ளிக் ப்ராசஸ் ஈக்குவல் டு 0வா? வெரி குட். 2-3 பேர் அவங்கவுங்க மார்க்கு, அதாவது 0 தான் ஆன்சர்னு மார்க் பண்ணியிருக்காங்க. வெரி குட்யா, அவங்க மார்க் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஏன் இங்கே 0னா நல்லா பாரு, ஃபார்முலா என்னது? ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து ப்ரெஷர் டைம்ஸ் டெல்டா வி. ப்ரெஷர் பாரு, ப்ரெஷரில் சேஞ்ச் இருக்குது. ஆனால் டெல்டா வி எப்படி இருக்குது? டெல்டா வி எப்படி இருக்குது? டெல்டா வில சேஞ்சே இல்லை, வால்யூம் சேஞ்சே ஆகலை. ஏரியா கண்டுபிடிய, இந்த ஒரு கோடோட ஏரியா கேட்குறேன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லைன்? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால இது 0. எப்போ ஐசோகோரிக்கா இருந்தால் 0. அடுத்து என்ன கேட்குறேன்? ஐசோபாரிக். இதுதான் ஐசோபாரிக்.
இப்போ நல்லா பாரு, வாட் இஸ் த ஏரியா அண்டர் த கர்வ், இந்த மொத்த ஏரியா கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரியா, நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்குள்ளே எய்ம் டாக்டர் கூட கொஸ்டின் என்ன டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாயா? என்னால் இது ரீட்ராக்ட் பண்ண முடியுமா? இல்லை, ஏதோ கேட்டிருந்தான். ஒர்க் டன் க்ளோஸ்டு பார்த்தோன்னே ஜீரோன்னு சொல்லியிருந்தேன். நல்லா பாரு தம்பி, எப்பயுமே ஒரு கம்ப்ளீட் பாத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் ஓகேவா, சைக்ளிக் ப்ராசஸ். கரெக்டா, டோட்டல் ஒர்க் டன் சைக்ளிக் ப்ராசஸ் ஈக்குவல் டு ஜீரோ தானே அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. நல்லா பாரு, நீ ஒரு கம்ப்ளீட் போயிட்டு வர அப்படின்னு சொன்னால் உன்னோட இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் என்ன ஆயிரும்? சேம் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்போ எது ஜீரோ அப்படின்னா, எதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷனோ அதெல்லாம் ஜீரோ, எதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷனோ அதெல்லாம் ஜீரோ. ஆனால் இது என்ன ஃபங்க்ஷன்? ஒர்க் டன் வந்து ஒரு பாத் ஃபங்க்ஷன். சரியா, ஒர்க் டன், ஹீட், ஹீட் கெப்பாசிட்டி, இது மூணுமே பாத் ஃபங்க்ஷன். அதனால பாத் ஃபங்க்ஷன் ஜீரோ ஆகாது. இந்த கொஸ்டின்ல இந்த க்ளோஸ்டு சைக்கிள் கொடுத்துட்டு, சரியா, இந்த கொஸ்டின்ல இந்த க்ளோஸ்டு சைக்கிளை கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த என்ன சொல்றேன், ஒரு க்ளோஸ்டு சைக்கிளை கொடுத்துட்டு சப்போஸ் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், ஒரு க்ளோஸ் சைக்கிளை கொடுத்துட்டு இன்டர்னல் எனர்ஜி கேட்குறேன், வாட் இஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறேன். அப்போ என்ன சொல்வீங்க? ஜீரோ. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி ஒரு என்ன ஃபங்க்ஷன்? ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஆனால் ஒர்க் டன் ஒரு பாத் ஃபங்க்ஷன், மறந்துட வேண்டாம். ஆனால் ஒரு சில கண்டிஷனில், சரியா, when work done is a path function, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் ஒர்க் டன் என்னவாயிரும்? பாத் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி ஹீட் என்ன ஃபங்க்ஷன்? ஸ்டேட் ஃபங்க்ஷன். பட் when heat is a state function, எப்போ ஹீட் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும், எப்போ சரி பாத் ஃபங்க்ஷன் டேனோ அது எப்பயும் பாத் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அது ஏன் கேள்வியாக கேட்குற? ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் ஒர்க் டன் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பிஹேவ் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் ஹீட் வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பிஹேவ் பண்ணும். அது என்ன கண்டிஷன்? Q is equal to W plus delta U. சரியா, நீ பாட்டுக்கு வசீம் சாரோட கிளாஸை பார்த்துட்டு வந்து இவர் தப்பு தப்பாக எழுதி போட்டுக்கிட்டு இருக்கான். வசீம் சார் வந்து இப்படி சொல்லவே இல்லை. வசீம் சார் என்ன சொல்லி கொடுத்தாரு? இப்படி சொல்லி கொடுத்தாரு. இந்த பையன் என்ன தப்பு தப்பாக எழுதுறான்? சரி, ஒர்க் டன் பை கிராவிட்டி. ஜோதிகா வந்து அங்கே போயிட்டாங்க. ஓகே, சரி, அப்படி வேணாம். அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் ஜீரோ ஆகும். நான் சொல்றது இங்கே எப்போ, சரியா, நான் தான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஒருத்தவங்க எழுதிட்டாங்க E = Q + W. நல்லா பாருங்கள், ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா இதுதான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா, ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்தீங்கன்னா இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. அங்கே கெமிஸ்ட்ரியில் போனீங்கன்னா அது தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. சொல்ல போனால் ரெண்டுமே ஒன்று தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்க வந்து சைன் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபிசிக்ஸை நான் எப்படி எழுதுனா, டெல்டா U = Q - Wன்னு எழுதுவேனா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மைனஸ் எல்லாம் எப்பவுமே ப்ளஸ்னு போட்டுக்குவாங்க. ஒர்க் டனை அவன் மைனஸ் ஆஃப் மைனஸ் பண்ணி ப்ளஸ் போட்டுக்குவாங்க. அவங்க வந்து ஐயூபேக்கோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினை உருவாக்குறதா ஃபிசிக்ஸான வேலையே. அப்போ அதனால தான் இது வந்து என்ன ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு. மற்றபடி நீ கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணால் சேம் ஆன்சர் வந்துடும். சரியா, பட் நான் என்ன கேட்குறேன்னா தெர்மோடைனமிக்ஸில், சரிங்களா, நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நடத்திருப்பேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் சொல்லியிருப்பேன். எப்போ ஒர்க் டன் வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும், எப்போ ஹீட் வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதை நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. Q = work done plus delta U. இப்போ நல்லா பாரு, Q வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா, Q வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் வந்து -delta U க்கு ஈக்குவலாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் சொல்லணும்னா W = delta U க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ Q எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவல்? U க்கு ஈக்குவல். U என்ன ஃபங்க்ஷன்? ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் இன்னொரு ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். அப்போ அடியாபயட்டிக் அப்போ ஒர்க் டன் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதே மாதிரி பாரு,
ஹீட் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எது 0 ஆயிரணும், இவன் 0 ஆயிரணும். அப்போ Q வந்து என்ன ஆயிரும், டெல்டா யூக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ எப்போ ஒர்க் டன் எப்போ சார் 0 ஆகும், எனக்கு தெரிஞ்சு ஐசோகோரிக் ப்ராசஸில் இவங்க 2 பேர் ஈக்குவல் ஆகிறதுனால ஹீட் வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பிஹேவ் பண்ணும். இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா? யூஸ்வலி ஒர்க் டனும் ஹீட் என்ன ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன, இதோட ஏரியா கண்டுபிடிங்க. இதோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சா? இது எவ்வளோ? ஆக்சுவலாக வெயிட் பண்ணியா, நான் முன்னாடி ஏதோ சால்வ் பண்ணுறப்ப இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிச்சேன், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு போட்டேன்னா ½. இதோட பேஸ் எவ்வளோ, 2 தானே. ஹைட் எவ்வளோ இருந்துச்சு, அப்படின்னா இந்த இடத்துல 300 தான் ஆன்சர் வரும். நான் 450 போட்டேன், எல்லாருமே வாய் கூட திறக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இல்லை, நம்மளுக்கு மொத்தம் வேணும். சரியா? அப்போ இதோட பேஸ் எவ்வளோ, இந்த வேல்யூ என்ன 2வா, இதோட ஹைட் என்ன மொத்தமா, நான் எவ்வளோ தப்பாக போட்டிருக்கேன், வெயிட் பண்ணியே திரும்பி. சரி, இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரியா? இதோட பேஸ் எவ்வளோ 2, இதோட ஹைட் என்ன 3, அப்போ ஆன்சர் என்ன 600. சப்போஸ் இதுக்குள்ள கேட்குறாங்க, சரியா, இதுக்குள்ள கேட்குறாங்க பேஸ் வந்து 2வா, இதோட ஹைட் எவ்வளோயா, ஆன்சர் 200 வரும். இங்கே 2 தடவை தப்பாக சால்வ் பண்ணுறேன்னு. ஐசோகோரிக்னு கேட்டால் 0. பட் நம்ம கொஸ்டின் என்னது, மொத்த ஒர்க் டன் கேட்டிருக்கான். ஸோ மொத்த ஒர்க் டன். புரியுதா? நாளைக்கு என்ன லெசன் ப்ரோ? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் இருக்க பிவைக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கார்னட் இன்ஜின் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா சேஃபர் சைடுக்கு நீங்கள் வந்து ஹீட்டு இன்ஜினும் ரெஃப்ரிஜரேட்டர் படித்து வச்சுக்கோங்க. சரியா? திடீர்னு கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, அவன் பாட்டுக்கு இது கார்னட் இன்ஜின் வச்சு சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டானா நம்ம கதி அதோ கதி. அதனால் நம்ம படித்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ சேட்டுக்கு வருவோம்.